ஹாய், நான் மேகலா. ஆஷாட குப்த நவராத்திரி. இந்த நவராத்திரி 2025 ஜூன் மாதம் 25ஆம் தேதியில் இருந்து 2025 ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்கள் நவராத்திரி கடைபிடிக்கணும். இந்த ஆஷாட நவராத்திரி விவசாயத்திற்குரிய நவராத்திரி. இந்த நவராத்திரியில் விவசாயத்திற்கு காரணமானவன் சந்திர கிரகணம். அந்த சந்திர கிரகணம் வரப்போ, அதாவது சந்திரன் வரும்போது நம்ம பூஜை பண்ணணும். பூஜை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணும். இல்லைன்னா மாலை நேரத்தில் 6 மணியில் இருந்து எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். சந்திரன் இருக்கும்போது பண்ணணும். வராகி அம்மா நவராத்திரி பூஜை பண்ணும் பொழுது நம்ம வராகி அம்மாவோட விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணுவோம், அலங்காரம் பண்ணுவோம், அர்ச்சனை பண்ணுவோம், தீபம் ஏற்றுவோம், நெய்வேத்தியம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணுவோம். அது கூடவே தியானம் பண்ணணும். வராகி அம்மா வழிபாட்டிலேயே முக்கியமாக செய்யக்கூடியது தியானம். பூஜை பண்ணும் பொழுது ஒரு 10 நிமிடம் வராகி அம்மா ஃபோட்டோ விற்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணணும். எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் மனது எல்லாமே ஒரு நிலைப்படுத்தி தியானம் பண்ணணும். 10 நிமிடம் பண்ணினாலே போதுமானது. இந்த பூஜை பண்ணும் பொழுது முந்தின நாள் அமாவாசை அன்றைக்கு கலசம் வைக்கணும். கலசம் 2025 ஜூன் மாதம் 24ஆம் தேதி மாலை 7:30லேருந்து 8:30க்குள்ள கலசம் ரெடி பண்ணணும். கலசம் நவதானிய கலசம் வைக்கலாம். இந்த கலசத்தை பூஜை 9 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 2025 ஜூலை மாதம் 5ஆம் தேதி இரவு 9:30லேருந்து 10:40க்குள்ள கலசத்தை கலைக்கணும். கலைச்சிட்டு அதை எடுத்து அதில் வச்சுருந்த நவதானியங்கள்லாம் எடுத்து, நம்ம இடம் பிரச்சனைக்காண்டியோ இல்லை வீடு பிரச்சனைக்காண்டியோ, இடம் வாங்கியிருப்போம் வீடு கட்ட முடியாமல் இருக்கலாம், அந்த மாதிரி தடைகள்லாம் இருந்தாலோ அந்த சமயம் இந்த தானியத்தை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல தூவி விடலாம். இந்த ஆஷாட நவராத்திரி அப்போ வராகி அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணும்போது சொல்லக்கூடிய மந்திரம் ஆஷாட பஞ்சமி புஜன பிரியாயே நமக அப்படின்னு மந்திரத்தை 1008 தடவை ஒரு நாளைக்கு சொல்லணும். 9 நாள் சொல்லணும். ஆஷாட நவராத்திரி அப்போ இந்த 9 நாள் நம்ம வீட்டுக்கு யாரும் வந்திருக்க லேடிஸ்க்கு சிவப்பு நிற வஸ்திரமோ சிவப்பு குங்குமமோ நம்ம பிரசாதமாக கொடுக்கலாம். ஆஷாட நவராத்திரி 9 நாள் பூஜைகளை பார்க்கலாம். ஆஷாட நவராத்திரி முதல் நாள் 2025 ஜூன் மாதம் 25ஆம் தேதி மாலை 6:30லேருந்து 7:30க்குள்ளே பூஜை பண்ணணும். இன்றைக்கு தீபம் வேப்பிலை தீபம் ஏற்றணும். வராகி அம்மாவோட விக்கிரகத்திற்கு அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம் பண்ணணும். அர்ச்சனை பண்ணும் பொழுது ரோஜாப்பூ, சிவப்பு ரோஜாப்பூவால் அர்ச்சனை பண்ணணும். இந்த நவராத்திரி அப்போ நெய்வேத்தியமாக மாம்பழம் வைக்கலாம். முதல் நாள். ஆஷாட நவராத்திரி 2வது நாள் 2025 ஜூன் மாதம் 26ஆம் தேதி மாலை 6:30லேருந்து 7:30க்குள்ளே பூஜை பண்ணணும். தீபம் அரச இலை தீபம் ஏற்றணும். அபிஷேகம் குங்குமம் அபிஷேகம் பண்ணணும். அர்ச்சனை பண்ணுறதுக்கு செம்பருத்தி பூவால் அர்ச்சனை பண்ணணும். நெய்வேத்தியமாக நெல்லிக்காய் வைக்கலாம். ஆஷாட நவராத்திரி 3வது நாள் 2025 ஜூன் மாதம் 27ஆம் தேதி மாலை 6:30லேருந்து 7:30க்குள்ளே பூஜை பண்ணணும். தீபம் வெற்றிலை தீபம் ஏற்றணும். அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பண்ணணும். அர்ச்சனை பண்ணுறதுக்கு சிவப்பு தாமரையால் அர்ச்சனை செய்யணும். நெய்வேத்தியமாக செவ்வாழைப்பழம் வைக்கலாம். ஆஷாட குப்த நவராத்திரி 4வது நாள் 2025 ஜூன் மாதம் 28ஆம் தேதி இரவு 9:30லேருந்து 10:30க்குள்ளே பூஜை பண்ணணும். தீபம் மருதாணி இலை தீபம். வராகி அம்மா விற்கிறதுக்கு அபிஷேகம் பாலாபிஷேகம் பண்ணணும். அர்ச்சனை பண்ணுறதுக்கு செவ்வரளி பூவால் அர்ச்சனை செய்யணும். நெய்வேத்தியமாக நவாப்பழம் வச்சு வழிபாடு செய்யணும். ஆஷாட குப்த நவராத்திரி 5வது நாள்
2025 ஜூன் மாதம் 29ஆம் தேதி. பூஜைக்கான நேரம் இரவு 9:30லேருந்து 10:30க்குள்ளே பூஜை பண்ணணும். தீபம் வில்வ இலை தீபம். வராகியம்மா விக்கிரகத்துக்கு அபிஷேகம், தயிர் அபிஷேகம் பண்ணணும். அர்ச்சனை பண்ணுறதுக்கு நித்திய கல்யாணி பூவால் அர்ச்சனை செய்யணும். நெய்வேத்தியமாக பலாப்பழம் வச்சு நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யலாம். ஆஷாட நவராத்திரி 6வது நாள் 2025 ஜூன் மாதம் 30ஆம் தேதி. பூஜைக்கான நேரம் இரவு 7:30லேருந்து 8:30க்குள்ளே பூஜை பண்ணணும். தீபம் பேய் விரட்டி இலை தீபம் ஏற்றணும். அபிஷேகம் பஞ்சகவியத்தால் அபிஷேகம் பண்ணணும். அர்ச்சனை பண்ணுறதுக்கு பவளமல்லி பூவால் அர்ச்சனை செய்யணும். நெய்வேத்தியமாக பேரிக்காய் வச்சு வழிபாடு செய்யலாம். ஆஷாட நவராத்திரி 7வது நாள் 2025 ஜூலை மாதம் 1ஆம் தேதி. இரவு 7:30லேருந்து 8:30க்குள்ளே பூஜை பண்ணுறக்கூடிய நேரம். தீபம் தாமரை இலை தீபம் ஏற்றணும். பன்னீரால் அபிஷேகம் பண்ணணும். வராகியம்மாக்கு அர்ச்சனை பண்ணும்போது மல்லிகை பூவால் அர்ச்சனை செய்யணும். நெய்வேத்தியமாக பேரிச்சம்பழம் வைக்கணும். ஆஷாட குப்த நவராத்திரி 8வது நாள் 2025 ஜூலை மாதம் 2ஆம் தேதி. பூஜைக்கான நேரம் மாலை 6:30லேருந்து 7:30க்குள்ளே பூஜை பண்ணணும். தீபம் செம்பருத்தி இலையா தீபம் ஏற்றணும். வராகியம்மா விக்கிரகத்துக்கு இளநீர் அபிஷேகம் பண்ணலாம். அர்ச்சனை பண்ணுறது முல்லைப்பூவால் அர்ச்சனை செய்யணும். நெய்வேத்தியமாக கொய்யாப்பழம் வைக்கலாம். ஆஷாட குப்த நவராத்திரி 9வது நாள் 2025 ஜூலை மாதம் 3ஆம் தேதி. பூஜைக்கான நேரம் மாலை 6:30லேருந்து 7:30க்குள்ளே பூஜை பண்ணணும். தீபம் ஏற்றுறது கற்பூரவள்ளி இலையை வச்சு தீபம் ஏற்றணும். வராகியம்மா விக்கிரகத்துக்கு அபிஷேகம் கரும்புச்சாறு அபிஷேகம் பண்ணுறது நல்லது. அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஆவாரம் பூவால் அர்ச்சனை பண்ணணும். நெய்வேத்தியமாக திராட்சை பழம் வைக்கலாம். கருப்பு திராட்சையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆஷாட குப்த நவராத்திரி 10வது நாள் 2025 ஜூலை மாதம் 4ஆம் தேதி. பூஜைக்கான நேரம் மாலை 6:30லேருந்து 7:30க்குள்ளே பூஜை பண்ணணும். தீபம் வாழை இலை தீபம். வாழை இலையில் மாவிளக்கு வச்சு தீபம் ஏற்றணும். வராகியம்மாவோட விக்கிரகத்துக்கு அபிஷேகம் எலுமிச்சஞ்சாறு அபிஷேகம் பண்ணணும். அர்ச்சனை பண்ணுறது நந்தியாவட்ட பூவால் அர்ச்சனை செய்யணும். நெய்வேத்தியம் பஞ்சாமிர்தம் வைக்கணும். இந்த ஆஷாட குப்த வராகி நவராத்திரி விவசாயம் பண்ணுறவங்களும் வழிபாடு பண்ணலாம். மற்ற எந்த பிரச்சனை இருந்தாலுமே அவங்க வழிபாடு செய்யலாம். நம்மளுக்கு வேலை கிடைக்கணும், இல்லை கல்யாணம் ஆகணும், நோய் தீரணும், தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கணும், எதிரிகள் தொல்லையிலேருந்து விடுபடணும் எல்லாம் வேண்டலாம். ஆனால் எதிரிகளுக்கு மீண்டும் தொல்லை கொடுக்கணும்னு நம்ம வேண்டக்கூடாது. அவங்கக்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் வேண்டணும். எல்லோருக்கும் வராகியம்மா ஆசி கிட்டட்டும். தேங்க்யூ.